வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா MS எக்ஸல் 2019ல ஃபார்முலாஸ் மெனுல இருக்கிற ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா ஆடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபார்முலா ஆடிட்டிங்ல இப்போ வந்து நான் வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்க ஒரு டேட்டா அதை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருக்க ஒட்டுமொத்த சேல்ஸையும் நான் குவார்டர் பையா பிரிச்சிருக்கேன். ஸோ வந்து 3 மந்த்துக்கு ஒரு தடவை டோட்டல் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் வச்சிருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை வந்து பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மந்த்லையும் எந்த மந்த்ல அதிகமாக இருக்கு அப்படின்றது ரேங்க் வைஸ் வந்து நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ எந்த குவார்டர் மந்தோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேங்க் வைஸாவும் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் லெவல்ல ஆடிட்டிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ் மெனு போவோம். ஸோ ஃபார்முலாஸ் மெனுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஆடிட்டிங்ல ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க ஃபார்முலா எங்கெங்கெந்தெல்லாம் எடுக்கப்பட்டது, அதாவது எது பேஸ் பண்ணி எங்கெந்தெல்லாம் வந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க ஸோ அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல உள்ள டோட்டல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்க டோட்டல் வந்து ட்ரேஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்குள்ள அமௌண்ட்டை நான் எடுத்து அதோட டோட்டல் தான் இங்க வந்திருக்கு. ஸோ அப்படின்றத ஒரு ட்ரேஸ் பண்ணி கொண்டு வந்து காட்டுது பாருங்க, ஒரு ஏரோ மார்க் வந்து காட்டுது பாருங்க. ஸோ இதை வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஆடிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸோட செகண்ட் நான் செல்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ட்ரேஸ் பிரசிடென்ட் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அடுத்த 3 மந்த்துக்கானதை நான் செகண்ட் குவார்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது நான் கிளிக் பண்றேன், ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா தேர்ட் குவார்டர்ல உள்ள டேட்டாவை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கால்குலேஷன் எங்கெங்க வந்திருக்கு, எதாவது நீங்க வச்சு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்றதா ட்ரேஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேஸ் டிபெண்டன்ஸ். டிபெண்டன்ஸ்னா இப்போ இந்த டோட்டலை வச்சு என்னென்னலாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்றதுதான். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் டோட்டலை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி ட்ரேஸ் டிபெண்டன்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேஸ் டிபெண்டன்ட் வந்து இதை பாத்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டாவை வச்சு நான் ரேங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதாவது 4 குவார்டருக்கான பர்ஃபார்மன்ஸை எடுத்து அது ரேங்க் வைஸை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த டோட்டலை வச்சு நான் பண்ணதுனால ட்ரேஸ் டிபெண்ட், இதை வச்சு டிபெண்ட் பண்ணி நான் வந்து இதை உருவாக்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா ஆடிட்டிங்கிறது இதுதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்ன்றது நம்ம எதுல இருந்து கால்குலேஷன் பண்ணிருக்கோம், அடுத்து டிபெண்டன்ட் அப்படின்றது இதை வச்சு நம்ம எதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அப்படின்றத தான் வந்து இது தெளிவா சொல்லுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து இதுல இந்த டிபெண்டன்ட் பிரசிடென்ட்டோட லிங்க் ஆகி இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது அதை ஏரோ மார்க் போட்டு வியூ பண்ணி நமக்கு கிளியரா காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ரிமூவ் ஏரோஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரோஸ் வந்து அப்படியே இருக்க வேணாம், நமக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா ஏரோவும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஷோ ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஷோ ஃபார்முலாஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே ஃபார்முலாவா கொடுத்துருக்கீங்க, ஆனா அந்த ஃபார்முலா எல்லாமே வந்து டேட்டாவா கன்வெர்ட் ஆயிட்டு, ஸோ இப்போ கால்குலேஷன் பண்ணி வர ரிசல்ட் வந்து டேட்டாவா கன்வெர்ட் ஆயிட்டு. ஸோ இந்த கன்வெர்ட் ஆன டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது, ஆனா எப்படி கால்குலேஷன் ஆயிருக்கு, இது எப்படி வந்து போட்டாங்க ஸோ அப்படின்றத உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால ஸோ இந்த ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்க டேட்டா, அதாவது உங்க ஒர்க் புக்ல இருக்க எல்லா டேட்டாவோட இருக்க எந்தெந்த இடத்துலலாம் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ இப்போ நான் பர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலா இங்க வந்துருச்சு. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா குவார்டர் பை குவார்டர் நான் வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன், அது வந்து இங்க ஷோ ஆயிடுச்சு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கணும் அந்த ஃபார்முலாவை வந்து ஷோ பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வச்சு நீங்க வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா ஸோ இதை நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமோ, எந்தெந்த கமெண்ட் கொடுத்துருக்கோமோ எல்லாமே வந்து இதுல நம்ம கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த ஃபார்முலா எங்கெங்க இருக்கு, இந்த ஃபார்முலா பாருங்க. ஸோ ஒவ்வொன்றும் எங்க இருக்கு அப்படின்றது இதுல வந்து ஷோ ஆயிடும்.
ஸோ ஆவரேஜ் எதை வச்சு போட்டிருக்கோம், மினிமம் எதை வச்சு போட்டிருக்கோம், மேக்ஸிமம் எதை வச்சு போட்டிருக்கோம், ரேங்க் எதை வச்சு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த ஷோ ஃபார்முலாஸை கொடுத்து கிளிக் பண்ணி பார்த்தா ஈஸியா தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷோ ஃபார்முலாஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஃபார்முலா ஆடிட்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா எவாலுவேட் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் ஷோ ஃபார்முலாஸை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு டேட்டா இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஈக்குவல் டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து 55 பிளஸ் 20 பிளஸ் 88 மைனஸ் 20 இன்டூ 2 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா 123 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா, நம்ம இங்க வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம், அதனால வந்து ஷோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்து எவல்வேட் ஆயிருக்கு, அதாவது எதோட எதை பிளஸ் பண்ணிருக்கு, எதோட எது மைனஸ் பண்ணிருக்கு, அப்புறம் எதை டிவைட் பண்ணிருக்கு, எதை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கு அப்படின்றத டீட்டெயிலா காட்டுறதுக்காக தான் இந்த எவாலுவேட் ஃபார்முலா அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இந்த நான் டேட்டாவை நான் கிளிக் பண்ணிட்டு, இந்த ஃபார்முலா கொடுத்த டேட்டாவை நான் கிளிக் பண்ணிட்டு எவாலுவேட் ஃபார்முலா அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் வந்து இந்த ஷீட்ல உள்ள ஷீட்டை காட்டிடுச்சு. எவல்யூஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 55 பிளஸ் 20, அதாவது அடியில வந்து ஒரு டேஷ் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டியிருக்காங்க. ஸோ 55 பிளஸ் 20 அப்படின்னா எவாலுவேட் கொடுத்தீங்கன்னா 75. ஸோ 75 பிளஸ் 88 அதையும் நம்ம பிளஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பிளஸ் பண்ணி எவாலுவேட் ஆயிருக்கு. எவாலுவேட் பண்ணது 163. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எவாலுவேட் பண்ணா 40. ஸோ இந்த 163ல 40யை மைனஸ் பண்ணதுனால 123 வந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து இந்த அமௌண்ட் வந்து எவாலுவேட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத ஷோ பண்ணி காட்டுறதுக்காக இந்த எவாலுவேஷன் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு ஃபார்முலா பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட்டர்ல போடுற மாதிரி போட்டுறோம். அதை எவாலுவேட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஆப்ஷன் உதவுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல லாஸ்டா வந்து இதுல நான் வந்து இந்த இதுல இருக்க டேட்டாவையும் நான் வந்து கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுல இருக்க டேட்டாவை கொடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எரர் செக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா எங்க எரர் இருக்கோ அந்த எரர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிட்டு அது வந்து இந்த இடத்துக்கான எரர் செக்கிங்கை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல எரர் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ யூஸ்ட் இன் த ஃபார்முலா ராங் டேட்டா டைப், ஒரு ராங் டேட்டா டைப்பை நீங்க இதுல வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து 123க்கு அப்புறம் குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் வந்து எரர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதுக்காக தான் இந்த எரர் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எடிட் இன் ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட் ஆகும். ஸோ இதுல நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எரர் வந்து கிளியர் ஆயிட்டு நமக்கு அந்த டேட்டா வந்து ஷோ ஆயிடும். ஸோ ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா எரர் செக் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல இருக்க ஃபார்முலா ஆடிட்டிங். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.